Hello guys, welcome to our personal reaction 2.2. வந்து ஆமா ஆமா 2.2 ஆமா ஆமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு புது செட்டப் வந்து புது கிடையாது. போன எபிசோட் ஸ்டேஜ் திங்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு மடையில ஒரு நான் வந்து வீடியோ ஜூம் பண்ணி பார்த்தா விட்டு பார்த்துட்டு இருப்போம். ஸ்கிரீன் செட்டப் பார்த்துருக்கோம். போன எபிசோட் எஸ் டாப் டாப் சாப்டர் 5 பார்த்தோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. கேட்டரிக்கல் ஈவெண்ட் தான் இருந்துச்சு. நம்ம வெளில தானே வெளில வெறுத்தனமாக சம்பவம் வெளி எனக்கு தெரிஞ்சு கடைசி கிச்சனு பில் வெர்சன்ஸ் இவன் எள்ளு வரும்னு நினைக்கிறேன். அந்த இவன் பொண்ணு கேட்டது லெவன் அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன். லெவனை லைட்டா கம்மி பண்ணி வரானுங்க. நான் பார்த்துருக்கேன் ஏன்னா இப்போ 11 பார்த்து போனது சும்மாதான் அந்த ஜெட்டியை போட்டாங்க. எல்லாம் நல்லா இருக்கு. ஜெட்டி ஏதாவது வெளில போட்டு என்ன மேட்டர்னா நான்சி ஒரு திருப்பி வேலை பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் வேணாம்னு சொல்லும்போது சுட்டுச்சு. என்ன பண்ணுதுன்னு தெரியல. சுட்டுச்சாடான்னு தெரியல. பூ வச்சு அதெல்லாம் பண்ணோம். திடீர்னு வந்து எங்கேயோ இருந்து 1907 சவுண்ட் மட்டும் காட்டு பக்கத்துல இருந்து அவர் அப்படியே தூக்கிட்டு இருக்காரு. வந்து இதுதான் 5வது சீசன்ல 2வது பார்ட்டோட ஃபர்ஸ்ட் எபிசோட் போயிருக்கு. நமக்கு வந்து வால்யூம் 2 ஓட செகண்ட் 6 பார்க்கிறோம். எஸ்கேப் ஃப்ரம் கேமல்ஸ். சோ அந்த இந்த இதுவா அந்த டெசர்ட் என்டியோட வேர்ல்டு அது வந்து என்ன பண்ண போறாங்க. அதுல என்னன்னா இன்னொரு மேட்டர் என்னன்னா வந்து அவங்க சொன்ன மாதிரி 2 பர்சனாலிட்டி ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி வந்து இவனால அவன் கண்ட்ரோல் பண்றான். அதை இன்னொருத்தன் வந்து வெளியே தட்டி விடுறான். என்ன இன்னொரு எப்படி சொல்றது அவனோட ரத்தத்தாலதான் வந்து இவங்க எல்லாமே இந்த பவர் வந்து அது வந்து இவங்களுக்கு மட்டும் தான் ஃபுல் பவர் போகுது. டைரக்டா பாத்தீங்கன்னா லேப்ல என்ன நடந்துருக்குன்ற ஒரு என் தெரிஞ்சு அட்டாக் பார்த்தா அந்த வாயில் கண்டுல அது வந்து இப்ப இவகிட்ட இருக்கு. இவகிட்ட தான் மத்த இது ரெடி பண்ணி அந்த வேம்பயர் ஒரு படம் பார்த்துருக்கியா? பழைய வந்து வேம்பயர் இருப்பாங்க வேர்வுட் கூட இது ராயல் பெட் தான் வேம்பயர் மாற்ற முடியுமா அப்படின்னா போயிடுச்சு போல. வந்து வரணும் உள்ள Chapter 6 Escape from Camelot's reaction form. அறிவர்தா என்னடா கிருஷ்ணனோட கரண்ட் போடுங்க. திரி காய்வேத்தனா வா மேனன் வந்து அல்வகின் ஐ ஏஸ்தான் நீவா மாடி பாவி ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டியோ? போகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். எனக்கு
எனக்கே தெரியுது காலையில 5 மணின்னு. நீங்க எனக்காக ஒரு டெலிமெட்ரி ட்ராக்கரை உருவாக்கி தரணும். என்ன எரிக்கா இப்ப விடிய காலையில 5 மணி ஆகுது. அதான் அவளே சொல்லிட்டாளே. இல்ல புரியல. முதல்ல நீங்க யாரு? ஏன் அங்கிள்? பேபி சிட்டர். யார் அது செல்லக்குட்டி? ஒண்ணும் இல்ல செல்லம், நீ போய் படுத்துங்க, நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே. என்ன நம்ம லைப்ரரி? படுக்கையில நீ சத்தம் போட்டாலும் ஃபைன் போடுவாங்களா? கவனிங்க, நீயும் அப்புறம் நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க பண்றது ரொம்ப அநாகரிகமா இருக்கு. நான் உன்னை கிளாஸ்ல கவனிச்சுக்கிறேன் எரிக்கா. டஸ்டன் இப்போ ஆபத்துல இருக்கா. ஆபத்தா? என்ன மாதிரி ஆபத்து? வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கா. சரி செல்லம், இப்போ உன் முடிவு என்ன? அந்த புத்தக புழுவோட உட்கார்ந்து விளையாட போறியா இல்ல ஒரு ட்ராக்கரை கண்டுபிடிச்சு உன்னை சிறந்த போனவனை காப்பாத்த போறியா? என்ன நடந்துச்சு? அந்த ஜெனரேட்டர் தான் காரணமா? கண்டுபிடிச்சிட்டாங்களா? நான் நினைச்சது தப்பு. அதுவும் சின்ன தப்பு இல்ல, ரொம்ப மோசமான பெரிய தப்பு. ஏன்னா நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஜேர்னல் கிடைச்சது. Take us. ஜேர்னல். There's a lady. அந்த Take it. சிவத்துக்கான வழி இந்த லேப்ல தான் இருக்கு. ஆனா அது நம்ம நினைச்ச மாதிரி ஷீல்ட் ஜெனரேட்டர் கிடையாது. அது டார்க் மேஜிக்கும் கிடையாது. இதை வெக்னா உருவாக்கல, Out. Beans off. சயின்ஸ் உருவாக்கி இருக்கு. தியரிட்டிக்கல் எக்ஸாட்டிக் மேட்டர்னு சொல்றாங்க. அது ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இதுதான் அந்த பெரிய செவரை பிடிச்சி நிறுத்திட்டு இருந்தது. அதை இப்போ நான்சி ஷூட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இதுதான் மென்டல் பவர்ல. ஐயோ சரி, அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதுக்காக தானே இங்க வந்திருக்கோம். அது அப்படியே ஊடுருவா. இந்த செவரை உருவாக்கல. நான் அந்த பக்கம் இருக்க மாட்டான்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம ஹாலியும் காணாம போன குழந்தைங்களும் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த செவத்துக்கு அந்த பக்கம் என்னதான் இருக்கு? அது என்ன போச்சு? டஸ்டன் செவத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு கேட்டேன். மரணம். South is the one of the நாம இத்தனை வருஷமா அப்சைட் டவுனை பத்தி புரிஞ்சு வச்சிட்டு இருந்த எல்லா விஷயமுமே மொத்தமா தப்பு. Hate it. கதவு இருக்கு, அங்க கதவு இருக்கு. நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ என் பின்னாடியே இரு. நீ எங்கேயும் போக வேண்டாம். போகாத. கேட்க மாட்டியா? They keep my bar. It's not that. Give me to you, lady. Hey, they go forward and use the mirror. I'll be this one. எங்களுக்கு அவர் மாட்டி போட நினைக்கிறேன் மாஸ்டர். யாராவது மாட்டியா பேசி அவங்க வந்து அவர் பாடிங்க அவர் ரீடிங் சொன்னா இடம் இந்த அப்சைட் டவுன், இது ஒன்றும் இன்னொரு டைமென்ஷன் இல்லை. இது இன்னொரு உலகமும் கிடையாது. அதாவது ஒரு பாலம், நேரத்துக்கும் ஸ்பேஸுக்கும் இதெல்லாம் பாயிண்ட்ஸ் இணைக்கிற ஒரு பாலம். அதாவது நம்ம உலகத்துக்கும் இன்னொரு உலகத்துக்கும். அந்த பாலம் உடைஞ்சு போச்சு. அதோட சேர்ந்து நம்மளும் அழிஞ்சிடுவோம். அவுட் போட்டீங்களா? நம்ம எல்லாருமே. அதான் அவங்க தெரியும் போல. This is the movie நமக்கு டாக் Getting are you recording? Hey. If I get one right here from you now. Super I think it's gonna get tada. You know, what the pixel out. Wala super man. Hari no one not over there. You can both download one here like the waiting. ஏதோ இருக்காது அது அந்த இப்ப அப்படியே அந்த பக்கத்தை அப்படியே விட்டாங்க. அதான் முன்னோடு எப்படியா பண்றாங்க. எபிசோட் காட்டு வரைக்கும் ரெண்டே செஞ்சுட்டா அது இருக்குதா வரும். நான் சீன் டவுனா இருக்கு. மேக்ஸ் சொல்லி ரன் இது சொல்றேன். ஆமா ஏ வரது கதை. அது அவங்க உள்ள ஒரு போய் அதான் பக்கத்துல வேணுமா இங்க பாரு, இங்க அவனால வர முடியாது. நம்ம சேஃபா இருப்போம். ஹாலி செல்லக்குட்டி நில்லு, இல்லைன்னா அவளை கஷ்டப்படுத்த எனக்கு தெரியும். நீ மேக்ஸ் உன்னோட ஃப்ரெண்டுன்னு நம்பிட்டு இருக்க. ஆனா அவ உன்னை ஏமாத்திட்டா ஹாலி. உன்னோட மனசை கெடுத்து வச்சுட்டா. அவ போய் சொல்றா. Another part that part. நீங்க போய் சொன்ன. Sipo me mo da நான் பாத்துட்டேன். இது ஒரு மான்ஸ்டர். அசிங்க பிடிச்ச ஒரு மான்ஸ்டர்.
நீ மட்டும் இப்பவே வெளியில வந்து மத்த பசங்க கூட சேரலனா மேக்ஸ காயப்படுத்துறத தவிர எனக்கு வேற வழியே கிடையாது. தேவைப்பட்டா நான் அவ உயிரையும் எடுப்பேன். அப்புறம் ஏன் காத்துக்கிட்டு இருக்க? நீ உள்ள வர வேண்டியதானே? நான் மறந்து போயிட்டேன். உனக்கு தான் இந்த கொகையை பார்த்தாலே பயமாச்சு. நீ ஒரு சரியான கோழை. இப்ப சூழ்நிலை மாறி போச்சு மேக்ஸ். இப்ப உன்னை பிடிக்கிறதுக்கு எனக்கு வேற வழிகள் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஹாலி, உன்னோட இந்த புது ஃப்ரெண்ட் வேதனைப்பட ஆரம்பிப்பா. கண்டிப்பா வேதனைப்படுவா. அப்ப நீ என்கிட்ட வந்தா அவளோட வேதனையை நிறுத்தலாம், இல்லைன்னா அவ சாகிறத பார்க்கலாம். அவளோட உயிர் இப்போ உன் கையில இருக்கு. இங்கதான் எல்லாம் அங்க என்ன நடந்துச்சுன்னு யாராவது எனக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறீங்களா? நம்ம அந்த பார்ட்டிகல்ஸ் மொத்தமா எரிச்சிட்டோம். அந்த கருப்பு புகை வெளியே போறத நான் பார்த்தேன். அதாவது நீங்களும் அதெல்லாம் பாத்தீங்க தானே? பார்க்காம இருக்க முடியுமா? அப்படின்னா இன்னொரு வில் ஹை மைண்டை விட்டு வெளியே வந்திருக்கணுமே. அப்படிதான் நடந்திருக்கு. அதான் அப்புறம் ஏன் எந்திரிக்கல? மேக்ஸ் ஹாலி கூட இருக்கான்னு அவ எதை வச்சு சொன்னா? இது உண்மைதானா இல்ல வெக்னா நம்மள திரும்பவும் ஏமாத்துறானா? எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா டாக்டர்ஸால மேக்ஸ் கோமால இருக்கான்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்? என்ன? ஆமா, ஏன் முடியல? ஓகே. அந்த வேர்ட் வந்து காமிக்கல. இன்னொரு வேர்ட். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு வில் பார்த்தது எல்லாமே உண்மை நம்ம வச்சுக்கலாம். அவ பாத்திருக்கா, ஹாலியை பாத்திருக்கா. ஆமா ஆமா, ஆனா எப்படி? அதான் நான் சொல்ல வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. இதுதான் வில். அப்புறம் இது நம்மளோட ஹாலி. அப்புறம் இது வேற யாரும் இல்லை, நம்மளோட மேக்ஸ். அவங்க 3 பேரும் வேற வேற இடத்துல இருக்காங்க. ஒன்னு ஸ்குவாக், இன்னொன்னு ஹாஸ்பிட்டல், மூணாவது அப்சைட் டவுன்ல நமக்கு தெரியாத ஏதோ ஒரு இடம். ரைட். ஆனா அவங்க எல்லாருக்கும் பொதுவான ஏதோ ஒரு விஷயம் ஒத்து போகுது. யாருமே சுய நினைவுல இல்ல. வெக்னா நம்மள பிடிச்சா என்ன ஆகும்னு சொல்லு? ஒரு மயக்க நிலைக்கு போயிடுவோம். அது பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட கோமா மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் டாக்டர்ஸ்க்கு அதை பத்தி எதுவுமே தெரியல. ஏன்னா மேக்ஸ் கோமால இல்ல. அவ மயக்க நிலையில இருக்கா. அதாவது நம்ம வில் அப்புறம் ஹாலி மாதிரி. இந்த யோசனை என் மண்டைக்குள்ள விட்னி ஹியூஸ்டன்ன்றத மாதிரி அடிக்குது. ஒருவேளை அவங்களோட மைண்ட் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தா, அதாவது வெக்னாவோட மைண்ட்குள்ள மாட்டிட்டு இருக்கணும். கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கணும். நம்ம வில் சொன்னது சரினா மேக்ஸும் ஹாலியும் மைண்ட் ஜெயில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வெற்றி அடைஞ்சிட்டா அவங்க திரும்பவும் அவங்களோட உடலுக்கே வந்து சேர்ந்துருவாங்க. அப்புறம் மேக்ஸ்க்கும் சுய நினைவு திரும்பி வந்துடும். அப்ப அவங்க வெக்னாவோட மைண்ட்குள்ள இருக்காங்க. எல்லாம் தெரியும். வெளில இருக்கிற இடமும் தெரிஞ்சிருக்கும். பசங்க இருக்க இடமும் தான். அவரோட திட்டம் இந்த பூமியோட எதிர்காலம் அப்புறம் உன் தங்கச்சி கையில தான் இருக்குன்னு சொல்லலாம். முயற்சி பண்றதுல தப்பெல்லாம் நினைக்கிறேன். நீ வண்டி ஓட்டுவியா? லைசென்ஸ் தான் இல்ல. அது பரவாயில்ல. ஜாய்ஸ் கார் எடுத்துக்க. போலீஸ் கிட்ட மாட்டிக்காத. மேக்ஸ் கிட்ட போ. நான் வில் கூட இருக்கேன். ஓகே. இல்ல கூட நான் வரணும். ராண்டர் ஸ்டார் நான் சொல்றேன், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பொதுவாக அண்ணன் கிட்ட சொல்லிருக்கோம். உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா வில்லியம்? இந்த இடம் பழைய நினைவுகளை திரும்ப கொண்டு வருதா? மேக்ஸ், ஹாலி தப்பிச்சு போயிட்டாங்க. அதானடா, இதை உடஞ்ச காலை வச்சுட்டு பிடிக்க முடியலையா? நீ உன்னை புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கல. ஆனா ஞாபகம் இருக்கட்டும், நான் தான் உன்னை இது எல்லாத்துக்குள்ளேயும் கொண்டு வந்தேன். நீ என் கருவியா செயல்பட்ட. என்னோட ஒருத்தனா, என்னோட வேலைக்காரனா. வேலைக்காரனாவா? உன் உலகத்துக்கு அந்த சுரங்கங்கள் எப்படி வந்தது வில்லியம்? நீதான் அதை உருவாக்கணும். தினமும் ராத்திரி தூங்கும் போது நீதான் உருவாக்கன. நிறைய சக்திகள் உனக்குள்ளேயும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நீ ஒன்ன புரிஞ்சுக்கணும் வில். அது எல்லாமே என்னோட சக்திகள். அது இப்ப முன்ன விட இன்னும் சக்தி வாய்ந்ததா இருக்கு. ரொம்பவே சக்தி வாய்ந்ததா. இதுதான் அந்த இதுல பார்த்தாங்களா? இது எனக்கான நேரம். என்னுடைய கருவிகள் நம்மள புது உலகத்துக்கு கொண்டு போற நேரம்.
உன்னோட உலகம் என்னைக்குமே உருவாகாத. ஏன்னா மேக்ஸ் இப்போ உன்னுடைய கருவில உன்னை தூக்கிட்டு போய் நிறைய குகைக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர பல வழி இருக்கும் இல்லையா? அதுக்கு நீ தான் உதவி செய்ய போற. நீ எனக்காக வேவு பார்க்க போற. அதுவும் கடைசி முறையா. நடக்காத. நீ எவ்வளோ எதிர்க்கிறியோ அவ்வளோ வலிக்கும். என்னது இது? என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் அங்க இருக்கானான்னு பாக்குறேன். அவன் இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? என்ன உள்ள நுழைய முடியாதுன்னு அவனுக்கும் தெரியும். வா போலாம். ஆனா இப்ப சூழ்நிலை மாறி போச்சு, வேற வழி இருக்குன்னு அவன் சொல்லிட்டு போனானே. ஆமா, நான் அவன் ஏமாத்த என்ன வேணா சொல்வான். இந்நேரம் அது உனக்கு புரிஞ்சிருக்கணும். அப்படின்னா இப்ப நாம என்ன பண்ணணும்? எதுவும் பண்ணாம இதா விதி இல்ல, நினைச்சுக்கலாம். யார் சொன்னா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க நம்மள காப்பாத்துற வரைக்கும் நம்ம உயிரை காப்பாத்திக்கணும். 11 வந்து காப்பாத்துவாளா? நம்ம பார்த்தது அவதான். உனக்கு எப்படி தெரியும்? வேற யாராலையும் எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு இங்க இருக்கிற வெக்னா மனசுக்குள்ள போய் அவன் கூட சண்டை போட்டு சொல்லவே முடியாது. இந்த அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும்னா அது அவளால தான் முடியும். அப்படின்னா நாம இங்க இருக்கோம்னு அவளுக்கு தெரியும். கண்டிப்பா நம்மள காப்பாத்த வருவா. தயவு செஞ்சு நீ கொஞ்சம் நடக்கிறத நிறுத்துறியா? உன்னை பார்த்தாலே உன் அண்ணன் ஞாபகம் தான் வருது. தேங்க்யூ. காத்துக்கிட்டு தான் இருக்க போறானா? அப்ப ஏதாவது பேசலாமே. பாடி கனெக்டடா இருக்கு. அந்த சிம்பிள்ஸ் கூட கனெக்டடா இருக்கு. கேமசாட்ஸ் தான் கண்டிப்பா ஹென்ரியோட நினைவுகளால உருவாக்கி இருக்கு. சரிதானே? அதுல இந்த குகையும் சேரும். அதனால எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, தெரியல, ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த நினைவை ஹென்றி பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறான். அவனை ஏதோ பயமுறுத்துது. ஆனா இந்த இடத்துல இருக்க எதுவுமே பயமுறுத்துற மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல. அதனால எனக்கு சொல்ல தெரியல. எனவே இதான் என்னோட தியரி. எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். ஆனா நீ சொல்றது சரியா இருந்தா இந்த நினைவு மூலமாவே நாம இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும். என்ன? இரு சொல்றேன். என்னோட வீடு, உன் வீட்டு மேல் மாடி, இதெல்லாம் பயமுறுத்துற நினைவுகள் தான். அது நம்மள கேமசாட்ஸ் விட்டு வெளியே போக உதவி செஞ்சது. அப்ப அந்த ரெட் கலர் இடம் வந்து முதல் விஷயம் நான் அப்பவே சொல்லிட்டேன், இங்க எதுவும் இல்ல. அந்த இது வழியா போறாங்க. பண்றாங்க ஆன்டி வழியா தான். ஹென்றி நம்ம மனசை கட்டுப்படுத்தின அந்த நேரத்துடைய நினைவுகள் தான் அதெல்லாம். அவனால அவன் மைண்டையே திருட முடியாது. அது உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அதுல எந்த அர்த்தமும் இல்ல. இங்க இருக்கிற எல்லாமே அர்த்தத்தோட தான் இருக்கா? அதாவது ஒருவேளை இந்த இடத்துல ஒரு கண்டிப்பா ஓ இருக்கும். ஆமா, எஸ், நான் அந்த ரகசிய பாதையை மறந்தே போயிட்டேன் பாரு. அந்த இடத்துல என்ன இருக்கு? மண்ணுதான், வெறும் மண்ணுதான் இருக்கும். அங்க தேடி பாத்தியா? பார்த்தேன். எல்லா இடத்துலயுமா? அந்த இடத்துக்கு முடிவே இல்ல. அப்ப தேடல. நீ அந்த இடத்துக்கு போக கூடாது ஹாலி. நாம இங்க தான் இருப்போம். 11க்காக காத்துட்டு இருப்போம். வேற எதுவும் பண்ண வேண்டாம். உன்னை பிடிக்கிறதுக்கு வேற வழி இருக்குன்னு அந்த ஹென்றி சும்மா சொன்ன மாதிரி எனக்கு தோணல. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே நாம தப்பிக்க வேற வழி தேடி கண்டுபிடிக்கணும். கூட வரியா? இல்ல ஒரு சின்ன பொண்ணை பாதுகாப்பே இல்லாம பாலைவனத்துக்கு போக விட போறியா? நான் தப்பா சொல்லிட்டேன். உன்னை பார்த்தா உன் அண்ணன் ஞாபகம்லாம் வரல. நீ அவன மாதிரி தான் இருக்க. இல்ல எல்லாரும் அப்படிதான். ஜாய்ஸ், ஃபியூனரல் ஹோம்க்கு யாராவது ஃபோன் பண்ணீங்களா? அந்த பொண்ணு வந்த காலியா காலையில நீங்க வரல. அது ஒரு அக்கா சாக்ரிஃபைஸ் அதுவும் அதுக்கு நாங்க போகல. இல்ல ஏன்னா அவர் ஃபேமிலி கூட இவங்க தான் ஃபேமிலி தான். எல்லாம் ஒரு இவங்க நானே இருக்கா சாரி சாரி நீங்களா செகண்ட்ஸ் இல்ல அவ ஐட்டா இருப்பா புள்ள மேல படிக்கிட்டு எல்லாரும் வந்தது இருக்காங்க. சொல்றேன். ஓகே ஓகே காமன் ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அவன் இங்க தான் உள்ள இருக்கான். இல்லடா நிஜமாலே குள்ளமா தான் இருக்கு. எவ்வளவு நேரமா இவன் இப்படியே இருக்கான்? கொஞ்ச நேரம் இருக்கும். உன்னால அவனை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறியா?
சரி, ஒரு வார்ம்ஹோல் அழிஞ்சு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு அதுல போட்டிருக்கா? என்ன ஒரு 20 நிமிஷம் ஆகுமா? நான் உடனே அழிஞ்சிருந்தா நினைச்சேன், ஆனா அப்படி நடக்கல. அதுல உனக்கு என்ன ஏமாற்றம்? எனக்கு சாதாரண ஏமாற்றம்லாம் இல்ல. உன் பேச்சு ஒரு அப்படி வால் இருக்கு. ப்ரொடக்ட் காது இதெல்லாம் இதுல உட்கார்ந்து 2 வித்தியாசமான வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு, இது சொர்க்கமா இருக்கணும், ஆனா நீயும் நானும் இங்க இருக்கோம்னா அப்ப இது உண்மையா இருக்க கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. இல்லனா நான்சி அந்த எக்ஸாட்டிக் மேட்டர் முழுசா அழிச்சிருக்க மாட்டா. ஏன்னா அப்படி நடந்திருந்தா அந்த வார்ம்ஹோலோட சிவருங்க முழுசா அழிஞ்சிருக்கும். நம்ம எல்லாரும் இந்நேரம் அதுக்குள்ள போய் செத்து போயிருப்போம். ஓகே, அப்ப எதுக்கு இன்னும் காத்துக்கிட்டு இருக்கோம்? நீ எங்க கிளம்பிட்ட? சிக்னல் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கறேன். அப்பதான் நான் கிட்ட பேச முடியும். ஸ்டீவ் நில்லு, வா போலாம் என்கிட்ட சார். நில்லு. போலாம். ஸ்டீவ், மேல போறது சேஃபான்னு தெரியல. அந்த எக்ஸாட்டிக் மேட்டர் அழிஞ்சு போகலன்னு நீ தானே சொன்ன? இல்ல, நான் அது முழுசா அழியலன்னு தான் சொன்னேன். ஆனா அதுல கண்டிப்பா பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இதனால மேட்டர், ஸ்பேஸ் டைம், கிராவிட்டி மேல என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கும்னு நமக்கு தெரியாது. இந்த மொத்த பில்டிங் கூட ரொம்ப ஆபத்தானதா மாறலாம். நம்மளே சாவ தேடி போக வேண்டாம். அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியல. பாதி இதுல ட்ரை பண்ணி நான்சி, உனக்கு கேக்குதா? ஜானத்தன், நீயாவது இருக்கியா? ஹலோ. அடேங்கப்பா. அவங்க என்ன பண்ணா அவங்க மேல அவங்க அப்படி பார்த்தா பாதி அவங்க மேல போயிருக்காங்கன்னு மட்டும் சொல்லிடாத. அதான் முடிக்கி கீழே முடிக்கே ஊத்துறாங்க. நாங்க திருப்பங்க மேல் சொல்லி கீழே வந்து நான்சி, நீ அப்படி போலாம் அது ஒரு இன்ஃபர்மேஷன்ல யாரும் நான்சி, எழுதுரு. நான்சி, எழுதுரு. கொஞ்சம் வீடா சுதாகரமா பத்தல அதான் தெரியல. கீழே விழுந்துட்டோம் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை அழிச்ச முடியும். அதை நம்ம கோவப்படுத்திட்டோம். படிச்சுட்டேன் Come on. இந்த இடத்தை விட்டு வெளியே போகலாம். அந்த கதவு எங்க இருக்கு? பூச்சு பூச்சு அங்க இருக்கு. வா போலாம். நான்சி அந்த சர்ச்ல நோட் எதுவும் எழுதி வச்சுட்டு போலையா? இல்ல இல்ல ஒன்றும் இல்லை. ஒன்று அவங்க மற்றவங்க மேலே அக்கறை இல்லாத முட்டாளுங்களா இருக்கணும், இல்லை மிலிட்ரி அவங்கள பிடிச்சிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கெல்லாம் மற்றவங்க மேலே அக்கறை இல்லாத முட்டாளுங்க. பெரிய சிவர் அது உடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள பெரிய வேக்யூம் கிளீனர் வேற பக்கம் எடுத்துருக்கோங்கிறியா? கண்டிப்பா இல்லை. ஆனால் சரியா தெரியல மைக். உன்ன மாதிரியே நானும் குழப்பத்தில் தான் இருக்கேன். இந்த மொத்த விஷயத்துக்கும் மேக்ஸ், ஹாலி, அந்த செவரு எல்லாத்துக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. அது எப்படின்னு தெரியல. பசல்ல ஏதோ ஒரு பீஸ் மட்டும் காணாம போன மாதிரி இருக்கு. அதுவும் ஒரு பெரிய பீஸ். ஆமா, ஆனா அந்த பீஸ்லாம் வெக்னாவோட மைண்டுக்குள்ள இருக்கு. உள்ள போறதுக்கும் இப்ப நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு. ஆனா ஜேன் அங்க அந்த மாதிரி எதையும் கண்டுபிடிக்கல. ஓ போச்சுரா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச போறா பாரு. அவங்க மேல கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஓ அப்படியா? கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவா. அவ ஒன்னும் ஸ்ட்ராங் ஆகல. அவ சக்திகள் குறைஞ்சிட்டு இப்போ இருக்கு. உனக்கு எல்லா பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சா? உனக்கும் அவளுக்கும் ஒரு 1.5 நாள் பழக்கம் இருக்குமா? உங்களை விட நிறைய பழகி இருக்கேன். எங்களை ஒன்னாதான் வளர்த்தாங்க. அப்புறம் அவளோட பேரு ஜேன். ஜேன் ஹாப்பர். நான் உதவதான் வந்திருக்கேன். ஆமா, உதவி செய்ய வந்திருக்கேன். சாரி, அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். ஆனா இந்த சண்டேல அர்த்தமே இல்லைன்னு சொன்னியே. கொஞ்சம் இது எதுலயும் அர்த்தமே இல்லைன்னு சொன்னீங்க. நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. நிஜமாவா? ஆனா நீ அப்படி சொன்ன மாதிரி தான் எனக்கு கேட்டுச்சு. 2 நிமிஷம் தனியா விட்டுட்டு போன நீ அதுக்குள்ள அவ மூளைக்குள்ள போயிட்ட. அவளால ஏன் தெரியுமா வில்ல கண்டுபிடிக்க முடியல? ஏன்னா உன்னால அவ வழி தவறி போயிட்டா. நான் அவளை சந்திச்ச அப்பவே அவ வழி தவறி போயிருந்தா. உங்களாலேயும் உங்க பொய்களாலேயும். இது வரைக்கும் நான் செஞ்ச எல்லாமே அவளை காப்பாத்துறதுக்காகவா? இப்படியே சொல்லிட்டு இருங்க. ஆனா நீங்க அவளை பை உண்மையிலேயே வீடியோ காப்பாத்தணும்னா, அம்மா அவளுக்கு என்ன நடக்குதுன்ற வேற உண்மை டாபிக்ஸ் தெரிஞ்சாகணும். அது மட்டும் வச்சு இல்லாம மேல கதவுக்கு அந்த பக்கம் அவளுக்காக காத்துட்டு இருக்க ஆபத்தை எதிர்த்து நிக்க அவ தயாரா இருந்தாகணும். கேரியம்மா இன்றைய கொல்றதா இது முடிஞ்சு போகாது. இவ சொல்றதுக்கு என்ன? ஒரு அர்த்தமும் இல்ல. இவ சின்ன பொண்ணு, என்ன பேசுறோன்னு தெரியாம உளறிக்கிட்டு இருக்கா. இவ பேசுறது எல்லாமே சுத்த முட்டாள்தனமா இருக்கு. நான் பொய் சொல்லலன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா நீங்க ஜேன் கிட்ட பொய் சொல்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே பொய் சொல்லிக்கிறீங்க. என்னையே இன்னும் இங்கே இருக்கேன்னு கேட்டீங்களே. இப்ப நடக்கிறது திரும்பவும் நடக்காம இருக்கணும். அதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். இது தண்டத்துக்கு இந்த தண்டத்துக்கு இல்ல நல்லா புடைச்சு வர மாட்டேன். எல் எல் ஏய், உனக்கு ஒன்றும் ஆகலையே? என்னால அவன் கிட்ட போகவே முடியல. விலகி போயிட்டே பரவாயில்ல, இருக்கான். இங்க நீ சாப்பிட்றதுக்கு நிறையவே இருக்கு. அதனால முதல்ல சாப்பிட்டு நீ போய் படு. உன் பவர் ரீசார்ஜ் ஆனதும் நம்ம முயற்சி பண்ணலாம். இல்லன்னா உன் சிக்னல் அதிகமாக்கலாம்.
அந்த டேங்க். அதை தயார் பண்ண கொஞ்ச நேரம் ஆகும். ஆனால் உன்னோட பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணணும் இல்லையா? அதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தயாரித்தேன். அதனால அதை சும்மா போட்டு வைக்கக்கூடாது. அவனுக்கு துணைக்கு வந்திருக்கேன். மிஸ் பாக்லி, மிஸ் பாக்லி. ஓ, இதெல்லாம் சரியா வராது. ஹே, நான் உன்கிட்ட உடனே பேசணும். நான் இவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். விக்கி, விக்கி, இங்க பாரு, நீ கோவமா இருக்குன்னு தெரியும். என் மேல கோவப்பட எல்லா உரிமையும் அவனை உனக்கு. தேடிட்டு இருக்காங்க. யார் என்ன தேடிட்டு இருக்கா? செக்யூரிட்டி, மிலிட்டரி போலீஸ். எதுக்கு? எதுவும் தெரியாத மாதிரி என்கிட்ட நீ நடிக்கிறீங்க. எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியல. ஓகே, அப்படின்னா நான் உனக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். நீ மிஸ்டர் பெய்லியோட ரூம் பென்ஸ் ஹவுஸ். இன்னும் உனக்கு ஞாபகம் வரலையா? ராபின், உனக்கு என்ன பிரச்சனைன்னு நீ என்கிட்ட சொல்லியே ஆகணும். அதுவும் இப்பவே. ஓகே மேக்ஸ், திரும்ப வீட்டுக்கு வா. போதும், இதுக்கு மேல இங்க தேட ஒண்ணும் இல்ல. இது வரைக்கும் நம்ம கொஞ்ச தூரம் தானே தேடி இருக்கோம். பாத்தியா, அததான் நானும் சொன்னேன். நான் இங்க வந்ததுல இருந்து நிறைய தேடிட்டேன், ஆனா எனக்கு ஒண்ணும் கிடைக்கல. எனக்கு கிடைக்காதது இப்போ உனக்கு மட்டும் கிடைச்சிருமா சொல்லு? ஏன்னா இப்பவாத அங்கிள் எரிக்க பத்தி சொல்லியிருக்கானா? அங்கிள் எரிக் அவர் ஒரு மெட்டல் டிடெக்டரிஸ்ட். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? மெட்டல் தேடி அலையிற ஒருத்தர். ஆமா, அவரோட மெட்டல் டிடெக்டரை வச்சு தேடுவாரு. செத்து போனவங்க பூமியில விட்டுட்டு போன புதையல்களையும் பழைய பொருட்களையும் தேடி அலைஞ்சிட்டு இருப்பாரு. அதோட அவருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தேடதான் ரொம்ப பிடிக்கும். இண்டியானா பீச் அம்யூஸ்மெண்ட் பார்க். அங்க பல வருஷமா தேடினாரு, ஆனா சாதாரணமான பொருட்கள் தான் கிடைச்சது. ஒரு நாள் நியூஸ் பேப்பர் எடுத்து திறந்தாரு. டமால், முதல் பக்க செய்தியில யாரோ ஒரு டூரிஸ்ட்க்கு கிடைச்ச டின்கேன்ல பல $1 மில்லியன் மதிப்புள்ள தங்கமும் வெள்ளி காயின்ஸும் கிடைச்சது போட்டு இருந்தது. அப்படின்னா என்ன சொல்ல வர? நான் தான் இந்த இடத்துல அங்கிள் எரிக்கா? நான் தான் அந்த டூரிஸ்ட். அது வந்து இது போலடா, மலைக்கான இது போலடா. டேய், நம்ம ரெட் டெட் ரிடெம்ப்ஷன்ல மேப் பார்த்துட்டு சீட் பண்ணுவோம் பாத்தீங்களா? சரியாவா? எம் ஸ்பாட் மார்க் பண்ணுங்க. இப்போ எங்க போற? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்னன்னு சொல்லு. கிட்ட போன உடனே காட்றேன். ஹாலி, நம்ம திரும்பி போறோம்னு சொன்னல. வா, நம்ம திரும்பி தான் போறோம். அட அந்த கேப்புக்கு நம்ம இது பண்ண பாத்தீங்களா? அது மாதிரி போடு. பொறுமையா போ. நம்ம மேல போக போக ஆபத்து அதிகமாயிட்டே இருக்கும். ஆமா, அதுக்கு தான் சீக்கிரம் போகணும்னு சொல்றேன். ஆனா நம்ம செத்துட்டா அவங்கள யார் காப்பாத்துவா? போதோ ஸ்டெபிலிட்டி போயிட்டு. நான் இத தான் சொல்லிட்டு இருந்தேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம கீழ பார்த்தால ஒரு சோல்ஜர் கதவு வழியா வெளிய வந்திருந்தான். நீ தள்ளி போ. அவ இவனை காப்பாத்துவா. இது என்னோட யோசனை. நான் தான் அவனுக்கு உள்ள போன யோசனை சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்னே தெரியல. ஒருவேளை நடந்த சம்பவங்களுக்கு அப்புறம், அவன் செஞ்சதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை இத்தனை நாளா நான் தான் அவனை காப்பாத்துறதா நினைச்சு தேவையில்லாம அடக்கி வச்சுட்டேன்னு தோணுச்சு. அவன் பேச்சு நான் கேட்டதே இல்லை, ஏன் அவனை நம்பினதே இல்லை. அதனால இந்த தடவை அது நான் யோசிக்கல, ஆனா நம்பின. ஒருவேளை அவனை போக விட்டா எப்படி சொல்றது, எல்லாம் சரியா வரும்னு நினைச்சேன். ஆனா இது எப்படின்னா, நான் வந்து என்ன முடிவு எடுத்தாலும் அது தப்பா தான் போகுது. புரியுது. ஒண்ணு இந்த மாதிரி அவங்க தயாரா இல்லாத சூழ்நிலையில நம்ம அவங்கள தள்ளி விட்டுருவோம், இல்லைன்னா என்ன மாதிரி எதையுமே செய்ய விட மாட்டோம். அதுக்காக அவங்க நம்மளை வெறுப்பாங்க. ஜாய்ஸ் பேரண்டா இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே கடைசியில தப்பா தான் முடிஞ்சிருக்குன்னு வாழ்க்கை முழுக்க நாம மறக்கவே மாட்டோம். இது உன் தப்பு கிடையாது. I hate growing up. You got.
ஹே ட்ரெஸ் நல்லா இருக்கே. ஒரே வாங்கி கொடுத்தாரா? ஒன்றா வாங்கி சாண்டா கிளாஸ்க்கு நல்ல ரசனை இருக்கே. ஹே நாம ஸ்குவாக்கில் இருக்கும்போது காளி என்னமோ வினோதமா பேசினா. நாம ஹென்ரியை கொன்னா கூட இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னா. அவ எதை பத்தி பேசிட்டு இருக்கா? அது முக்கியம் இல்லை, விடு. இது இன்னும் கொஞ்சம் சரியாகணும். சரி அது முக்கியம் கிடையாதுன்னா அப்புறம் ஹாப்பியா அவன் மேல கோவப்பட்டாரு. அது ஒன்றும் இல்லை மைக், நீ அதை விட்டுரு. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள போய் சொல்லக்கூடாது. நான் பொய்யெல்லாம் சொல்லலை. பேச்ச மாத்த பாக்குற. என்கிட்ட போய் சொல்றியா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நினைக்கிறேன். உன்னால் அது முடியாது. இந்த வாட்டி இல்லை. எனக்காக நீ முடிவு பண்ணாத. ஹெல் கம் ஆன். ஒரு லேப் இருக்கு அங்கே அப்சைட் டவுனில். அப்பாவோட ஆராய்ச்சியை திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க. புது நம்பர்ஸை உருவாக்க பார்க்குறாங்க. யாரு மிலிட்ரியா? ஓகே அப்படின்னா நாம வெக்னாவை கொன்னதுக்கு அப்புறமா அந்த புது லேபையும் சேர்த்து அழிச்சிடலாம். அந்த ப்ரோக்ராமையும் தான் நம்மளால அதுவும் முடியும். மைக், இல்லை உனக்கு விஷயம் புரியல. புது நம்பர்ஸை உருவாக்க அவங்களுக்கு லேப் தேவையில்லை. ஹென்ரியோட ரத்தம் தான் வேணும். அது எனக்குள்ள இருக்கு. நான் கண்டிப்பா மான்ஸ்டர் கிடையாது, அது இப்போ எனக்கு தெரியும். ஆனா என்ன வச்சு, என்னோட ரத்தத்தை வச்சு அவங்களால நிறைய மான்ஸ்டர்ஸை உருவாக்க முடியும், நிறைய ஹென்ரிஸை உருவாக்க முடியும். மிலிட்ரி ஒன்றை மட்டும் எப்பவுமே தேடிட்டு தான் இருப்பாங்க, அது நமக்கே தெரியுமே. அதனால தான் நம்ம ஹாக்கின்ஸ்ல இருக்க போறதில்ல. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போயிடலாம். ரொம்ப தூரம் தள்ளி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிடலாம். உனக்கு புரியுதா? அவங்களால கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு. ஆனா கண்டிப்பா அங்க ஒரு அருவியாச்சும் இருக்கணும். மைக், இது ஒன்றும் நீ விளையாடுற கேம் கிடையாது. முடிவை உன்னால முடிவு பண்ண முடியாது. இந்த வாட்டி இல்லை. என்னால முடியாம போகலாம், ஆனா நம்மளால கண்டிப்பா முடியும். நீ, நான், லூக்கஸ், வில், அப்புறம் டஸ்டன். ஏன்னா இது நம்மளோட கதை. இப்ப முதல்ல வில்ல திரும்ப கொண்டு வரணும். அதை பார்க்கறதுக்கு உனக்கு அதெல்லாம் தேவைப்படாது. அது என்னோட கோகை. தெரியும். நீ அந்த மூடிய வரை இன்னும் கலட்டல. தெரியும். பாரு, முடி எடுக்காத. என்ன பார்க்க ரொம்ப கருப்பா இருக்கு. ஆனா முழுசா அப்படி இல்ல. வெளிச்சத்தோட கட்டவுட் உனக்கு தெரியுதா? பார்க்க குகை வாசலோட அதே வடிவத்துல இருக்கு. அதுவும் அந்த குகையோட அதே வடிவத்துல இருக்க வாய்ப்பு இருக்குமா? அது ஹென்றி போயிட்டு வந்த குகைன்னு நமக்கு தெரியும். இந்த மூடி ஒரு மேப்னு நினைக்கிறேன். ஹென்றி சின்ன வயசுல இருக்கும்போது உருவாக்குன மேப். ஒரு ரகசிய இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு போக போற மேப். இந்த வடிவம் சரியா அது கூட எங்க சேருதுன்னு பார்க்கணும். என்ன சொல்ற? அந்த ரகசிய இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்? ஹென்ரிய பாதிச்ச அந்த நினைவுகளா? அதுவும் நம்ம தப்பிக்கிறதுக்கான வழியும். அதுதான் நான் கண்டுபிடிச்ச தேரி. எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். இருக்கு. ரகசிய இடத்துக்கு பக்கத்துல தான் நாம இருக்கோம். அதை நான் பார்த்துட்டேன். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் பாறையும் மண்ணும் மட்டும் தான் இருக்கு. இந்த இடத்துல கடுத்து வேக், உன் மனசுல இருக்கிறத கொஞ்சம் நேரடியா சொன்னா நல்லா இருக்கும். நீ சொல்ல வர்றத உன் முகத்தை பார்த்தால என்னால புரிஞ்சுக்க முடியும். எனக்கு புரியுது, இதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் ஒரே நேரத்துல மான்ஸ்டர்ஸ், அப்புறம் ஆல்டர்னேட் டைமென்ஷன்ஸ், அப்புறம் டர்ன் பாஸ் குடும்பத்துக்கு மயக்க மருந்து கொடுத்ததெல்லாம் ரொம்ப அநியாயம் தான். ஓகே நிறுத்து ராபின், ப்ளீஸ் கொஞ்சம் நிறுத்து. நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்ல முயற்சி பண்ணா நீ என்கிட்ட போய் சொன்ன. அதுக்கப்புறமும் நீ திரும்ப திரும்ப என்கிட்ட போய் சொல்லிட்டே இருந்தா ஏதோ தப்பு இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். சாரி, ஸ்குவாட்ல இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல ராத்திரி பூரா யார் வேலை பாப்பாங்க? அதோட எந்த முட்டாளாவது அதை நம்புவாங்களா? நான் நம்புனேன். நான் இங்க உன்னையே நம்பி உன் போனை எதிர்பார்த்து வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட போதையில சுத்திட்டு இருந்திருக்க. என்ன போதையிலையா? மறக்காத ராபின், நீ இப்போ withdrawal. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் ட்ரக்ஸ்லாம் எடுத்துக்கல. ரைட், சாரி. எனக்கு கொஞ்சம் பாரு. நீ ரொம்ப ரொம்ப பிஸியா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட மான்ஸ்டர்ஸ் வேட்டையாடிட்டு இருந்த. இல்ல இதெல்லாம் உண்மைன்னு நம்புற அளவுக்கு நீ அவ்வளவு போதையில இருந்திருக்க. அதனால தான் ட்ரக்ஸ் எடுத்துக்காத நேரத்துல கூட இப்படி எல்லாம் கண்டது தோணும், குழப்பம் வரும், இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணிக்கிற. இது எதுவுமே என்னோட கற்பனை இல்ல. சோ எல்லாத்தையும் திரும்ப சொல்றேன். ஒரு டார்க் விசர்ட் இருக்கான். அவன் குழந்தைகளை தூக்கிட்டு போறான். அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு கனவு உலகத்துல அடைக்கிறான். வெக்கி, நம்ம பூமியே இப்போ நாளா பிரிஞ்சு இருக்கு. மிலிட்டரி வந்து நம்ம ஊரையே கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப கூட நான் சொல்றத உன்னால நம்பவே முடியலையா? சமாளிக்காத, அதெல்லாம் விடு. இப்போ என் முகத்தை பார்த்தா நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியுதா? சொல்லு. கோபம். அதுக்கு கூடவே எனக்கு விருப்பமே இல்லைனாலும் கொஞ்சம் சோகமும் இருக்கு. கஷ்டமா இருக்கு. ஏன்னா எனக்கு உன் மேல கோபம் இருந்தாலும் உனக்கு உடம்பு சரியில்லை. ராபின், உனக்கு இப்போ உதவி தேவைப்படுது, உனக்கு இப்போ சிகிச்சை தேவைப்படுது. இங்க இரு. நீங்க அந்த பொண்ணை பாத்தீங்களா? ராபின் பக்லியா? பார்த்தேன், இங்க தான் இருக்கா. அவ இப்பதான் அந்த ரூம்குள்ள போறத பார்த்தேன்.
தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. போகாத. நான் போய் தான் ஆகணும். Drop it. ஏய் ஏய் உன்னதான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே நில்லு. மேடம் எங்க போறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நிறுத்து. போதும். நிறுத்து. ஸ்டீவ். போதும் வேண்டாம். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அது விழ போகுது. ஆமா இது ஆடுதுன்னு எனக்கும் தெரியும். நான் பாத்துக்கறேன். போதும் நிறுத்து. இப்படி முட்டாள் மாதிரி பண்ணாத. இது என்ன முட்டாள்தனம் இருக்கு? நான் உங்களை காப்பாத்த முயற்சி பண்ணேன்டா. அப்ப பார்த்தாலும் நீயே உன் சாவை தேடி போற. அதை திரும்பவும் நடக்க விட மாட்டேன். இப்படி சுயநலமா நடந்துக்கிறது நிறுத்து. இப்ப நீ மட்டும் அங்க போனீனா நீ செத்து போயிடுவ. என்னால அதை தாங்கிக்க முடியாது. நீ சாக கூடாது. நான் இன்னொருத்தரையும் இறக்க விரும்பல. திரும்பவும் அந்த மாதிரி நடக்க கூடாது. ப்ளீஸ் திரும்பவும் அந்த மாதிரி நடக்க நீ போக கூடாது. என்ன மன்னிச்சிடு. இல்ல ஒண்ணும் ஆகாது. போயிட்டே எதுக்கு உட்கார சொன்ன? அப்படின்னா அவங்க ஏன் பதில் சொல்ல? அவங்களால என்ன பண்ண முடியும்? ஏதாவது என்ன வேணாலும் அவங்க வர போறது இல்ல. அந்த மாதிரி சொல்லாத. உண்மையா இருக்க சொன்னல. எனக்கு அந்த கிளாஷ் பிடிக்கல. என்ன? எனக்கு அந்த கிளாஷ் சுத்தமா பிடிக்கல. ஒவ்வொரு தடவையும் நீ அதை பத்தி பேசும்போது எனக்கு அங்கிருந்து தப்பிச்சு ஓடணும் போல இருக்கும். ஆமா, எனக்கு உன்னோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்க பிடிக்காது. நீ உண்மையிலேயே என் கருத்தை கேட்டதே இல்ல. எப்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கற. ஏன்னா நல்லா இருக்குமா? ஓகே, நான் அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் 5 புக்கை படிக்கவே இல்லை. சும்மா கிளிஃப் நோட்ஸை படிச்சுட்டு அது எனக்கு பிடிச்ச மாதிரி நடிச்சேன். ஆனா கேரனா நானும் படிச்சது இல்ல. சும்மா கிளிஃப் நோட்ஸை படிச்சுட்டு பிடிச்ச மாதிரி காட்டிக்கிட்டேன். நீ எப்பவுமே 6 நிமிஷம் லேட்டா தான் வருவ. அதை நான் பெருசு பண்ணவே இல்லை. உண்மையிலே உன்னை ஓகே குடுத்து போல இருக்கு. நான் பிங்ஸ் பண்ற டொனேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என் மனசு குத்துச்சு. அதான் இப்போ உன்கிட்ட நான் கடைசி பர்பிள் பாம் ட்ரீ டிலைட் பேக் எடுத்து டாய்லெட்ல ஃப்ளஷ் பண்ணிட்டேன். ஆனா அதுக்காக எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல. நீ போதையில இருக்கிறது எனக்கு பிடிக்காது. எனக்கு கூட தான் நீ குடிக்கிறது பிடிக்கும். நீ போதையில இருக்கும்போது நானும் குடிச்சிருந்தா அதுவும் எனக்கு பிடிக்காது. எனக்கும் தான். நாம எதுக்காக இப்படி பண்றோம்? எனக்கு தெரியல. எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் நீ அதை பத்தி கேட்கவே இல்ல? நீ ஏன் சொல்லல? அது எனக்கும் தெரியல. நான் ஏதோ ஒரு தப்பு பண்றேன்னு எனக்கு தோணுச்சு. செய்யக்கூடாது ஏதோ ஒரு விஷயத்த செய்யறேன்னு எனக்கு தோணுச்சு. உனக்கே தெரியும், நம்ம ஃபேஸ் பண்ண விஷயங்கள். நம்மளோட காயத்தை பத்தி சொல்றியா? ஆமா, இதை பத்தி நம்ம சொன்னா மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியுமா? ஏன்னா இது நம்ம 2 பேரையுமே நிரந்தரமா இணைச்சு வச்சிருக்க போன வருஷம் நீ லெனோரால இருந்த நேரத்துல நான் ஒன்றும் வேலைக்காக ஆஃபீஸில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் வேலையை ஃப்ரெட் எனக்காக செஞ்சுருக்க முடியும். அதனால தான் நான் அவங்க கூட வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படுதுன்னு தோணுச்சு. வேற யார் கூடயாவது இருக்கணும்னு தோணுச்சா? அவனை சிரிக்க வைப்பான். அப்புறம் அவனுக்கு ஒண்ணு விட கூட இருந்த மாதிரி இருந்ததுல நாங்க 2 பேரும் வேற மாதிரி இருந்தோம். தெரியுமா, அவனுக்கு 6 குழந்தைங்க வேணுமா? 6 குழந்தைங்களா? அவனுக்கு என்ன தேவைன்னு அவனுக்கு தெரியும். அது நல்ல விஷயம். ஆனா எனக்கு தெரியாது. நேரம் இருக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
அதான் முழுங்குறான் சாப்பிட சாப்பிட சரியாக சொல்லி நாவலா தீவிரமா தூக்கி விட்டுறோம். இப்படி அப்படிதான் நினைக்கிறேன். அவதான் கடைசியா ஒரு உண்மையை சொல்றேன். பெரிய உண்மை. ஜான் கால்றேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் உன்னை கஷ்டப்படுத்தினதெல்லாம் போதும். கடைசியிலேயாவது ஏதாவது நல்லது நடந்தா சந்தோஷமா இருக்கும். பாரு. அவங்களுக்கு என்ன வச்சுக்க எனக்கு மத்த எதுவுமே தெரியாம இருக்கலாம். பட் ஐ டூ நோ ஒன் திங் ஃபார் ஷூர் அப்படின்னு சொல்லி சொன்னா வச்சுக்கோ. அவன்தான் நீ என்ன சொல்லியே கல்யாணம் பண்ணிக்காம இருக்கியா? ஒருவேளை என்னோட இந்த முடிவை இது எல்லாத்தையும் சரி பண்ணும்னு நம்ப முயற்சி பண்ண. ஆனா நிலைமை நினைச்சதை விட மோசமா தான் ஆச்சு. அதனாலதான் இதை நான் வாங்கியும் உங்ககிட்ட இப்பவும் காதலிக்கிறேன் நான்சி வீலர். I love you, Jonathan Myers. அவதான் ஸ்டாப் ஆயிடுச்சு. கண்டாயிடுச்சு. அதனால ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு எப்படி அந்த பிரேக் இப்போ வந்து அவங்க பிரேக்கப் பண்ணாங்க. பிரேக்கப் தான் இதுப்பா. என் தெரிஞ்சு வேலை பார்த்து நான் அவனை கண்டுபிடிப்பேன். நீ வெளியே வரணும்னு நினைச்சேன்னா நீ எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கு இப்பவே காட்டு. நீ எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியணும். எங்க இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதுல இருக்குல்ல பேசுறது கேக்குதா? கண்ணை திறந்து பாரு. 383 இருக்கும். நல்ல வந்து இண்டஸ்ட்ரியா போது கட் பண்ணி அதை என்கிட்ட கூட அவங்களோட பயமான இடத்துல வந்து எங்களோட பயமான இடம் இங்க இருக்கிற எதுவும் நம்மள ஒண்ணும் பண்ணாதுல்ல. நமக்கு ஒண்ணும் ஆகாது. இங்க அவர் வீக்னஸா இருப்பாங்க. அதான் பிளேஸ் வேர் இட் ஆல் பிகேன் அண்ட் எஸ்கேப் ஃப்ரம் தி கேமரா டாட்ஸ். நீ வந்து நீ என் பின்னாடி இரு, சரியா? ஆனா நம்மள எதுவும் பண்ணாதது. சொன்னது செய். எப்படி என்ன கண்டுபிடிச்ச? எப்படி நீ என்ன கண்டுபிடிச்ச? நம்மள பாக்குறாரு. நம்மள எப்படி பார்க்க முடியும்? நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். நீ யாருன்னு சொல்லு. ஹென்றி,
ஹென்றி கிரேல் நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். உன்னை யாரு அனுப்பி வச்சா? யாரும் என்ன அனுப்பல. அவங்க தான் அனுப்பி வச்சிருக்காங்க. குகைக்குள்ள சத்தம் கேட்டுச்சு அதான் வந்தேன். அவங்க தான் உன்னை அனுப்பியிருக்காங்க. நீங்க குழம்பி போயிருக்கீங்க. உங்களுக்கு டாக்டர் உதவி தேவை. ப்ளீஸ் ஐயோ ஹே நீ பயப்படாத, ஒன்றும் ஆகாது. அந்தால இருக்காக ஹென்ரிக்குள்ள பார்த்தாரு. அவன் அவருக்கு உதவி பண்ண தானே நினைச்சான். எனக்கு எப்படி தெரியும்? இதனால தான் ஹென்றி கேட்டவன மாதிரி அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது முடிஞ்சு போச்சு. சரியா, எப்படியாவது நம்ம இங்க இருந்து போயாகணும். பாட்டு கேக்குது. அவரோட ட்ரீம் எடுத்து அந்த இடத்துல தெரிஞ்சுது. இவனோட ட்ரீம் வழியா அந்த இடத்துக்கு அதான் பாட்டு கேக்குது. நீ சொன்னது சரிதான். கேமஸ் இது வழியா தான் அவன் இல்ல 0-0 போகுது. ஐட்டிங் தான். எக்ஸல் குரூப் போட ஸ்டார்ட் பண்ணுது. எனக்காக வேவு பார்க்க போற, அதுவும் கடைசி முறையா? ஒன்னாகல நான் வந்துட்டேன். பயப்படாத, நான் வந்துட்டேன். வெல் இது நான் தான். நான் உன்னை வீட்டை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். பயப்படாத. நான் அவனை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியல. பார்த்துட்டானா? அவன் என்ன பார்த்தான்? மேக்ஸ், அவன் இப்ப எங்க இருக்கான்னு அவனுக்கு தெரியும். அதுங்களை அவன் அங்க அனுப்பி வச்சிருக்கான். அவளை தேடி போயிருக்குங்க. அவனுக்கு ஒண்ணும் இல்லையே. நான் மேக்ஸ கொல்ல போறான். நம்ம ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் ஆகணும் இப்பவே. நான் சொன்னது கேட்கல. அவன் வித்ட்ரால்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொன்னது தெரியல. அவன் இருக்க வேண்டியது ஒரு ஹாஸ்பிடல்ல, ஜெயில்ல இல்ல. உங்களுக்கு தெரியல, அவன் ஏற்கனவே ஹாஸ்பிடல்ல. நம்ம ஹாக்கின்ஸ்ல இருக்கோம். இது மாதிரி இது வரைக்கும் எத்தனை பேரை ஹாஸ்பிடல்ல திடீர்னு பவர் கட் ஆகும். யாரு மண்டைய போட போறாங்களோ? நாம கிளம்புவோம். புரியல. உடனே இங்க இருந்து எல்லாரும் வெளியில அனுப்பு. குடுங்க தேவை. ஒழுங்கு மரியாதையா நட. ஒண்ணும் அந்த மாதிரி கிடையாது. விடுங்க. உடனே இங்க இருக்கிற எல்லாரையும் வெளியில அனுப்பணும். இல்லனா நாம செத்து போயிடுவோம். அதெல்லாம் மேக்ஸ் தெரியும் கொடுக்கணும். அது நம்மள தேடி வரல. ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இங்க வளர்ப்பாங்க தச்சிங்க. அது இது அது போக வேற ஏதாவது வழி இருக்கா? அது பேஸ்மென்ட் அங்க ஸ்டாப் பார்க்கிங் வழியா. ஓகே. கம் ஆன் லூக்கஸ், ஃபோன் எடி. ஆல்ரெடி என்ன பண்றீங்க? அந்த மிருகத்தை நம்ம பேசுறது புரியாது. அப்படினா நீ எல்லாரும் கூப்பிடுங்க. ஒரு டெமோ பக்கமா வந்துட்டு சொன்னது கேட்டுச்சா? ஒரு டெமோ வந்துட்டு இருக்கு. நீ உடனே மேக்ஸ் இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போணும். எலிவேட்டர்ல ஏறி அதுல படிக்கட் வழியா வந்துட்டு இருக்காங்க. பேஸ்மென்ட்ல சந்திக்கலாம். கையில எதுக்கு அம்மா டென்ஷன் ஆகும். எதுவும் ஆகிய தக்காளிக்கு வரமாங்க. காலி இது நகரவே மாட்டேங்குது. ஆனா இது வழியா தான் போயாகணும். நீ போயிட்டியா? ஆமா நான் வந்துட்டேன். ஓகே, என் கை பிடிச்சு மேல தூக்கு. சரியா? காலி
ஒரு பாத்து பாட்டு ஓடுங்க சவுண்ட் கேட்டுனே இருக்கும். நான் உன்னை ஒரு drug addict நினைச்சதுக்கு என்ன மன்னிச்சிடு. நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ரொம்ப நாள் அவன்கிட்ட இருந்த ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், நான் என் பத்தி சொன்னது எதுவும் பொய் இல்லை. ஏதாவது அதிசயம் நடந்து நம்ம படிச்சுக்கிட்டா நிச்சயம் உன்னை அங்கே கூட்டிட்டு போவேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டெசர்ட் சாப்பிடலாம், சரியா? இவனால பார்க்க முடியல. நாம அதை ஆஃப் பண்ணி ஆகணும். அது முடியாது. நோ மேக்ஸ் திரும்ப இங்கே தான் வந்துகிட்டு இருக்கா. வேற வழி இல்லை. அவ வந்துட்டு இருக்கா. திரும்ப வந்துட்டு இருக்கா. நீ ஓகேவா? டேரக்ட் இவங்க கூட ஐயோ பாட்டே டேப் எப்ப நிக்கணும்னு தெரியாது. அதான் ஸ்டாப் பண்ணி டேப் ஒன்ஸ் திருப்பி நின்று மேல வேற போயண்டி ஸ்லோ மோஷன்ல தமிழ் சீரியல் மாதிரி பண்ணுறாங்க. நீ ஓட இதெல்லாம் செவிடுங்களாங்க. அதடா பயிர்ல டென்ஷன் ஏற்றி இப்பெல்லாம் குறுக்க நடந்து போயிடுது போற பாதத்துக்கு நடக்கும் தெரியும். பாட்டு முடிஞ்சு நீ கரெக்டா கிட்ட போகும்போது லாஸ்ட் டைம் காண மாதிரி ஓடுறி. ஹாலி நில்ல. நீ என் கூட வர முடியாது. நீ என்ன சொல்ற? இது என் உடம்புக்கு போற வழி, எனக்கான வழி, உனக்கானது இல்ல. உனக்கான வழி எனக்கு கேட் புஷ் இல்ல. எனக்கு கேட் புஷ்னா யாருன்னு கூட தெரியாது. இங்க இருந்து வெளிய போக உனக்கு கேட் புஷ் தேவையில்லை. இப்பதான் தெரியுது, எனக்கும் தேவையில்லை. மியூசிக் மட்டும் ஒரே வழி கிடையாது. உன்னை நிஜ உலகத்தோடையும் வீட்டோடையும் இணைக்கிற விஷயம் இருக்கு. அதுவே அதாவது சக்தி வாய்ந்த அர்த்தம் உள்ளதா. லூகஸ் அவன் என் கையை பிடிச்சான்னு சொன்னல, ஹாஸ்பிட்டல் இந்த இடத்துல இருந்தாலும் அத நான் ஆனா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல. உனக்கு பாய் ஃப்ரெண்ட்
தேவையில்ல. உனக்கு உனக்கு பலத்தையும் நம்பிக்கை. ஹாலி த ஹீரோயின். அவ இப்ப உன் கூட தான் இருக்கா. இங்க மட்டும் இல்ல, நிஜ உலகத்திலயும் அவ உன் கூட தான் இருக்கா. நீ எங்க இருந்தாலும் அவளை பின்தொடர்ந்தா நீ வீட்டுக்கு போயிடலாம். எப்படி? அதுக்கு எனக்கு முக்கியமாவே தெரியலையே. வெறும் ஒரு பொம்மை. அது வெறும் பொம்மை தானே, அப்புறம் எதுக்கு அதை இன்னும் கூட வச்சிருக்க? மை வந்தா சொன்னா அவகிட்ட சக்திகள் இருக்கு, அவ எனக்கும் பயப்பட மாட்டா. ஒருவேளை எனக்கு பயம் வந்தா நான் அவளா மாறலான்னு சொன்னா. நான் முயற்சி பண்ணேன், எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது எதுவும் நடக்க மாட்டேங்குது. என்ன முயற்சி பண்ணாலும் அப்படியே தான் இருக்கேன். ராத்திரியில இருட்டு கண்டா எனக்கு ரொம்ப பயம். அம்மாவை அந்த மிருகம் தாக்குனப்ப என்னால காப்பாத்த முடியல, என்னையே காப்பாத்திக்க முடியல. நான் அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹென்றி உன்னை அட்டாக் பண்ணப்ப அவளை விடு திரும்ப வேடிக்கை தான் பார்த்தேன். ஹீரோன்னு சொல்லிக்கிற அளவுக்கு நான் எதையுமே இது வரைக்கும் செய்யல. அந்த நேரத்துல உன்னால எதுவும் செஞ்சிருக்க முடியாது ஹாலி. ஆனா நீ ஒரு பீலர், புத்திசாலி பொண்ணு. கையில ஒரு கம்பியை வச்சுக்கிட்டு அந்த மான்ஸ்டரை தடுக்க முடியும். சில முக்கியமான விஷயங்களை மறந்துட்ட. நம்ம சந்திச்ச அந்த நாள் நீயா காட்டுக்குள்ள வந்த. காட்டுக்குள்ள மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு ஹென்றி சொல்லியும் நீ அங்க வந்த. அதுக்கப்புறம் என்ன நம்புறதுக்கு எந்த காரணமோ இல்லைனாலும் நீ என்ன நம்பி அந்த குகைக்கு வந்த. நான் உன்னை திரும்ப அந்த ஹென்றி கிட்ட போன சொன்னேன். அங்க ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சோம் நீ அதுக்கு கூட தயங்க. அப்புறம் இன்னைக்கு நான் நம்பிக்கையை விட்டிருந்தாலும் நீ விடல. நான் ரொம்ப காலமா இங்க ரொம்ப காலமா என்னால இங்க இருந்து தப்பிக்க முடியுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஹாலிடே வெறும் பொம்மை கிடையாது. நீதான் அவ ஹாலி, அது நீதான். இது வேலை செய்யணும் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. உன் பையன் கண்டிப்பா பெருசா இருக்கும். நீ எப்ப எழுந்து பண்ண எனக்கு தெரியும். அந்த நம்மளோட ஹாக்கின்ஸ் நாங்க வந்து உன்னை கண்டுபிடிப்போம், சரியா? நான் உன்னை அங்க சந்திக்கிறேன். அந்த பக்கத்துல கிட்ட போனா தப்புன்னு கூட கொடுப்பேன். தமிழ் சீரியல் ஏதோ பாத்துக்கிறாங்க. 4 ஆங்கிள் 40 ஸ்லோகம். ஆறாவது சாப்டர் பார்த்து முடிச்சிட்டோம். இதே ஒரு பெரிய படம் பார்த்த மாதிரி இருக்கிறாங்க. எவ்வளவு நாள் 2வது 4வது பேசி 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 இன்னும் போட்டு பாரு 20 minutes போட்டு அப்படின்னு பார்த்தா அவங்களோட பேசிட்டு யாரு
அவங்களுக்கு ஃப்ரீஸ் ஆச்சு. இது ஓப்பன் ஆயிடுச்சு. போயிட்டு வெளியே போயிட்டு பேசுறாங்க. அவனோட போட்டோ கண்டுபிடிக்கிறது தான் இருக்கிறதெல்லாம் அவனோட மெமரிஸ் தான் பண்ணிடுவாங்க. போயிட்டு அவங்க வேற ஒரு இது சொன்னாங்க தெரியுமா, டைமென்ஷன் ஓபனர் ஒரு ஃபர்ஸ்ட் இது சொல்லுவாங்க. இவன் அங்க இருந்து பசங்க எல்லாம் காப்பாத்தி ஆளு தான் சொல்றாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா நல்ல ஆக்ஷன் கரெக்டா போயிடுச்சு. நிறைய கண்டென்ட் பேசியே எப்படியா இழுக்கிறோமோ அப்படிதான் வந்து நிறைய பேசிருக்கோம். அதுதான் கொஞ்சம் ஆனா பாட்டு போட்டு சம்பவம் மட்டும் வந்து என்னன்னா ஓகே எமோஷன் காட்டி தான் வந்து நம்ம எடுத்துட்டு வரணும். அது ஒத்துக்கு. ஆனா ரொம்ப மேட்ச் ஒரு ஃபாரின் டைரக்டர்ஸ் பார்த்து கேம் கேம் வந்து ஒரு எபிசோடே இருக்காங்க. கொண்டு வருது ஒரு எபிசோடு ஃபுல்லாவே மேட்ச் தான். போன எபிசோட் வந்து இவன் இல்லு இந்த எபிசோட் மேக்ஸ் இது மார்னிங் ஆலியா இருக்கு. ஏன்னா ஏன் எமோஷன் வச்சுக்கிறோம். அடுத்த எபிசோட்ல எப்படின்னு யாராவது கொண்டுருவானுக்கு போறேன். யாரை கொல்ல போறோம்ன்ற சஸ்பென்ஸ். ஏன்னா ஒரு இதுல வந்து ஸ்டீவுக்கும் அவங்களுக்கும் சாவு ஒரு லாஸ்ட் தான். ஏன்னா எதுவுமே வரல. சின்னதா இருந்தாலும் பேசிக்கலாம். சொல்லிக்கிறாங்கல்ல அந்த நீங்க அதே மாதிரி நோட் பண்ணியா அந்த ஹென்ரி சின்ன வயசுல ஒரு பாக்ஸ் ஒன்று கொஞ்ச நேரம் விட்டு ஆடி பாட்டு பேச்சு போட்டு நீங்க நேரம் திரும்பி இருக்கலாம். ஓகே உங்க எபிசோட் நல்லா இருந்துச்சு. வந்து தமிழ் சீரியல் சாப்டர் 6 வரைக்கும் பார்த்தோம். இன்னும் ஒரு எபிசோட் இருக்கு. பிடிச்சிங்கன்னா அதே பார்த்தோம். வாய்ப்பு அவினாஷ்